அது நவராத்திரி திருவிழா நடந்துகிட்டு இருந்த நேரம். ஒரு நாள் சுரேகாவோட வீட்டுக்கு ஒரு ஆளை அவங்க அப்பா அனுப்புனாரு. ராகேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் அவகிட்ட சொன்னான். ராகேஷ் பாக்குறதுக்காக சுரேகா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனா. சுரேகா கிட்ட ஒரு ஹோட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நம்ப வச்சாங்க. அவளை ஒரு ரூமுக்குள்ள அனுப்புனாங்க. அங்க ராகேஷுக்கு பதிலா வேற ஒரு ஆள் இருக்கிறத பார்த்து அவ பயந்தா. விபச்சார குற்றத்தை சுமத்தி சுரேகாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஹோட்டலுக்கு வெளியே இருந்த மகேந்திராவை சுரேகா பார்த்தா. அவரோட சுயநலத்துக்காக தன்னை ஒரு பகடக்காயா அவர் பயன்படுத்திக்கிட்டதை அவ புரிஞ்சுக்கிட்டா. கோயில் தர்மகர்த்தாவா மானத்தோடு கௌரவமா வாழ்ந்த சுரேகாவோட அப்பா இந்த விஷயத்தை கேட்டு அவமானத்தால கூனி குறுகி போனார். சுரேகாவை வெயில்ல கூட்டிட்டு போறதுக்காக அவர் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. டாடி, டாடி, நான் எந்த தப்பு செய்யல டாடி. டாடி, காப்பாத்த வேண்டிய கடவுளை கைவிட்டுட்டதால அவர் தன்னோட வேதனை தான் கண்ணை மூடனா தான் கடவுளுக்கு புரியும் நினைச்சாரு. டாடி, 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 ஐயோ, டாடி, டாடி, பொறுத்துக்க முடியாத சுரேகா மகேந்திராவை எதிர்த்து பொங்கி எழுந்தா. ஆள் பலமும் அதிகார பலமும் உள்ள அவரை ஒரு சாதாரண பொண்ணால என்ன செய்ய முடியும்? சுரேகாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு மகேந்திரா. லா டிகிரி வாங்கிக்கிட்டு சுரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டுக்கு போனா ராகேஷ். ராகேஷோட உள்ளத்துல ஆத்திரமும் வெறுப்பும் அந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாச்சு. பெத்த அப்பாவை எதிர்த்து போராட ஆரம்பிச்சான். சுரேகா பைத்தியனும் அவன் நடத்த கெட்டவனும் தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணானோ சுரேகா மேல கேஸ் போட்டாரு மகேந்திரா. சுரேகாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவளுக்காக வாதாடுறதுக்கு எந்த லாயரும் முன் வரல. முன் அனுபவம் இல்லாத ராகேஷ் சுரேகா சார்பில் வாதாடுறதுக்கு முடிவெடுத்தான். நீதி தனிமரமாச்சு, நியாயம் திசை தவறி போச்சு, சத்தியம் கண்ணீர் விட்டுச்சு. சாட்சிகளும் ஆதாரங்களும் மகேந்திரா முன்னால மண்டியிட்டுச்சு. அனுபவம் இல்லாத ராகேஷ் மகேந்திராவோட அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் முன்னால தோத்துட்டான். நீதி தோத்து போனதை பார்த்து சுரேகா நிஜமாவே பைத்தியக்காரியானா. விபச்சாரம் செய்த காரணத்தால் பிடிபட்ட சுரேகா பைத்தியக்காரி என்பது சாட்சி ஆதாரங்களோடு இப்பொழுது நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவளை உடனே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி தகுந்த ட்ரீட்மெண்ட் தர வேண்டும் என போலீசாருக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Surekha!
bloody murderer. ஏன் சுரேகாவை கொன்னுட்ட? எதுக்குடா கொன்ன? அவ என்னடா செஞ்ச? ஒரு அப்பாவி பொண்ணு கொன்னுட்டியே. You bloody, நீ சாவணும். I will kill you. வேண்டாம் ராகேஷ், அவரை கொன்னுடாத. விட்டு, அவரை ஒண்ணும் செஞ்சிடாத. நீ கொலைகாரன் ஆயிட்டா என் கதை என்ன ஆகுறதுடா? என் பேச்ச கேளு. ப்ளீஸ் ராகேஷ், ஒண்ணும் செஞ்சிடாத. அம்மா, இவ சுரேகாவை கொன்னுட்டாமா? இவ அயோக்கியம்மா, கொலைகாரன். இவ சாவணுமா? இவ இருக்க கூடாது, சாவணும். முதல்ல அந்த ரிவால்வரை கொடு ராகேஷ். என் பேச்சு கேளு ராகேஷ், என் கண்ணு இல்ல. அவசரப்பட்டு அவரை சுட்டுறாதப்பா. இவ என் சுரேகாவை கொன்னுட்டாமா? ஏனுன்னே கொன்னுட்டா. கோர்ட்ல பைத்தியக்காரி ஆகிட்டாமா. மனசோட ஜபம் ஒண்ணாமா. என்னால எதுவும் செய்ய முடியும். ட்ரெயின் வந்து என் கண்ணு முன்னாடியே சுரேகா செத்து போயிட்டாமா. செத்து போயிட்டா. என் ட்ரெஸ் சிக்கிச்சுப்பா. சிக்காம இருந்தா சுரேகாவை நான் காப்பாத்திருப்பேமா? அவமானத்தை பொறுத்துக்க முடியாம அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. உன்னை கொன்னு இருப்ப. I would have killed you. ஆனா எங்க அம்மாவுக்காக உன்னை உயிரோட விடுறேன். அம்மா, இவ அயோக்கியம்மா. இந்த கொலைகாரனோட இருக்க வேண்டாம். இன்னைக்கு சுரேகாவை கொண்டா, நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம். அம்மா, நம்ம போயிடலாமா? போயிடலாம்ல? போகலாம். மிஸ்டர் மகேந்திரா, நாங்க வீட்டை விட்டு போறோம். இன்னையோட நீ என்ன பொறுத்த வரைக்கும் செத்துட்ட. யா